கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாவதாக. இந்த மகிழ்ச்சியான இந்த நாளிலும் ஆண்டவருடைய அருள் நிறைந்த வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவராகிய கடவுள் தந்திருக்கிற அரிய வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இப்போதும் இந்த காலங்களில் அனைத்து மக்களும் சோர்ந்து போன ஒரு நிலையில் இருக்கின்ற போது, கடந்த வாரத்திலே சோர்ந்து போகாதிருங்கள் என்கின்ற கருப்பொருளிலே கடவுளுடைய வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த நாளிலே இந்த சோர்வை அகற்றுவது எப்படி? சோர்ந்து போகின்றோம், பல நிலைகளிலே நாம் துவண்டு விடுகின்றோம். ஆனால் இந்த சூழ்நிலையிலிருந்து இந்த சோர்வை அகற்றுவது எப்படி என்கின்ற கருப்பொருளின் அடிப்படையிலே உங்களோடு கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம் என விரும்புகின்றேன். இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தப்படுகின்றோம். நம்முடைய வார்த்தைகளின் வழியாக எங்களோடு நீர் இடைபடுவீராக. நீர் எங்களோடு பேசும். நாங்கள் அனைவரும் நம்முடைய சத்தியமான வார்த்தைகளை கேட்டு அதன் அடிப்படையிலே நாங்கள் வாழ்வதற்கு ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியானின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானங்களும் உம் திரு சமூகத்தில் ஒருமுகமாய் அமைவதாக. ஆமேன். கிறிஸ்தவ வாழ்வு மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சோர்வுகள் நம்மை அதிகமாக நெருக்குவது உண்மை. ஆனால் இந்த சூழ்நிலையிலே இந்த சோர்வுகளை தாண்டி நாம் கடந்து செல்வது மிக அவசியமான ஒன்று. எப்படி இந்த சோர்வுகளை தாண்டி நாம் கடந்து செல்வது? திருமறையின் ஆதாரங்களோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்கலாம். மனித வாழ்க்கையில் வருகின்ற இந்த சோர்வுகள் மனிதர்களை பல நிலைகளிலே தள்ளிவிடுகின்றன. மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகளுக்கு நேராக இந்த சோர்வுகள் தள்ளிவிடுவதை நாம் காண முடிகின்றது. இந்த சோர்வை அகற்றுவதற்கு 3 விதமான வழிகளை நாம் கடைபிடிப்பது அவசியமாக இருக்கிறது. ஒன்று, ஜெபம். ஜெபம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கின்றது. இந்த சோர்வுகள் நம்மை அதிகமாக நெருக்குகின்ற நேரத்தில் முழங்காலில் நின்று ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தை பார்க்க வேண்டும். இயேசுநாதர் நெருக்கப்பட்ட நேரங்களிலெல்லாம் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாகவும் அவர் வனாந்தரத்திலே தனித்திருந்து ஜெபம் செய்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, நெகேமியாவுடைய புத்தகத்தை வாசிக்கின்ற போது நெகேமியாவுடைய வாழ்வில் இடிந்து கிடந்த அலங்கத்தை கட்டுவதற்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தது ஜெபம். உபவாசம் பண்ணி ஜெபம் செய்தார். இந்த அலங்கத்தை எப்படியாவது கட்டி எழுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலே அன்புக்குரிய இறைப்பணியாளர் நெகேமியா ஆண்டவரின் திரு சமூகத்தை பார்த்தார். சன்பல்லாத், தொபியா போன்றவர்கள் பல நிலைகளிலே இவருக்கு எதிர்ப்பை தெரிவித்த போது, பல நிலைகளிலே நெகேமியா அவர்களுக்கு சூழ்ச்சிகளை கொடுத்த நேரத்தில் ஆண்டவராகிய கடவுளுடைய சமூகத்தை பார்த்து இறை வேண்டுதல் செய்தார். நெகேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கின்ற போது, இந்த ஜெபத்தினுடைய விளைவினாலே 52 நாட்களிலே இந்த எருசலேம் அலங்கத்தை கட்டி முடித்தார் என்று அந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகின்றது. பிரியமானவர்களே, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டிற்கு சமம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு தனி ஜெபம் மிக முக்கியமானது.
குடும்ப ஜெபம் அவசியமானது. இன்றைக்கு அநேக வீடுகளிலே குடும்ப ஜெபம் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். தனி ஜெபம் இல்லாமல் இருப்பதை நாம் காண முடிகின்றது. தந்தைக்கென்று ஒரு வழி, தாய்க்கென்று இன்னொரு வழி, பிள்ளைகள் தனி வழியை நோக்கி கடந்து செல்கின்றார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையிலே ஆண்டவராகிய கடவுள் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு பாடம், ஜெபிக்க வேண்டும். எவ்வளவு சோர்வுகள் கடந்து வந்தாலும், எவ்வளவு வேதனையான அனுபவங்கள் நம்முடைய வாழ்வுக்குள்ளே கடந்து வந்தாலும் ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கின்ற போது, சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு ஒரு உவமையை அந்த இடத்திலே சொல்லுகின்றார். கடின இருதயம் படைத்த ஒரு நியாயாதிபதி இடத்திலே ஏழை கைம்பொன் ஒருவர் கடந்து வருகின்றார். நியாயத்திற்காக வாதாடுகின்றார்கள். அந்த இடத்தில் அந்த பெண் அடிக்கடி இந்த நியாயாதிபதியை தொந்தரவு பண்ணினபடியினாலே அவர் இரக்கம் காண்பிக்கின்றவராக இருக்கின்றார். காரணம், இயேசுநாதர் அந்த இடத்திலே சொன்ன அந்த காரியங்களில் ஒன்று, மனம் தளராமல் ஜெபம் செய்ய வேண்டும். இந்த சோதனைகளை தாண்டி நாம் கடந்து வர வேண்டும் என்றால் ஜெபத்திலே உறுதியாக தரித்திருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த சோர்வை அகற்றுவதற்கு இன்னொரு வழி என்ன என்று பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை அவசியமான ஒன்று. நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கை நமது வாழ்வுக்கு தேவையான ஒன்று. தானியேலின் புத்தகத்திலே 3வது அதிகாரத்தை படிக்கின்ற போது, அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கின்ற இளைஞர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அந்த நேபுகாத்நேச்சர் ராஜா என்பவர்கள் பெரிய ஒரு பொற்சிலையை உண்டு பண்ணி வைத்து இதை வணங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தின அந்த நேரத்தில் இந்த இளைஞர்கள், இந்த வாலிபர்கள் அந்த இடத்தில் சொல்லுகின்றார்கள், நாங்கள் வணங்க மாட்டோம், நீங்கள் உண்டு பண்ணி வைத்திருக்கின்ற இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று அவர்கள் சொன்னபோது, இவர்களை அக்கினி சூளையிலே, நெருப்பிலே போட வேண்டும் என்கின்ற கட்டளையை அங்கே போடுவித்ததை காண முடிகின்றது. ஆனால் இந்த இளைஞர்கள் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு நிலையில் இருந்தபோது அவர்கள் சோர்ந்து போகவில்லை. அவர்கள் ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகின்றார்கள், ஆண்டவராகிய கடவுள் எங்களை விடுவிப்பார். அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் நீங்கள் உண்டு பண்ணி வைத்திருக்கின்ற இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று நம்பிக்கையின் வார்த்தையை அங்கே சொல்வதை காண முடிகின்றது. இந்த இளைஞர்களுக்குள்ளே இருந்த தைரியத்தை பாருங்கள், இந்த இளைஞர்களுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை பாருங்கள், இந்த இளைஞர்களுக்குள்ளே இருந்த ஆழ்ந்த பற்றுறுதியை கவனித்து பாருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கடவுளிலே உறுதியாக நிலைத்திருந்தபடியினாலே ஆண்டவராகிய கடவுள் இந்த இளைஞர்களை, இந்த வாலிபர்களை விடுவித்தார் என்று திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். காரணம், அவர்கள் ஆண்டவர் மீது வைத்த பற்றுறுதி, ஆண்டவர் மீது அவர்கள் வைத்த நம்பிக்கை என்று சொல்லலாம். இந்த நம்பிக்கையின் மூலமாக ஆண்டவராகிய கடவுள் இந்த இளைஞர்களை விடுவிக்கின்றார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 11வது அதிகாரத்தை படித்து பார்க்கும்போது விசுவாசத்தின் பட்டியல் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்பிக்கையின் மூலமாக வாழ்வு பெற்றவர்களுடைய அந்த வரிசை அங்கே எழுதப்பட்டு இருக்கின்றதை காண முடிகின்றது. எனவே சோர்ந்து போன அனுபவத்தில் இருக்கிற நமது வாழ்வு ஒரு வளம் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்றால் விசுவாசம் வேண்டும். நம்பிக்கையின் அனுபவங்கள் நமது வாழ்வுக்கு அவசியமாக அமைந்திருக்கின்றது. கடைசியாக, இந்த சோர்வை அகற்றுவதற்கு இன்னொரு வழி என்ன என்று பார்க்கும்போது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் மிக முக்கியமானது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தை படிக்கின்ற போது, தந்தையாகிய ஆபிரகாம் முதிர்ந்த வயதிலே ஈசாக்கு என்கின்ற குமாரனை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கடவுளுடைய வார்த்தை ஆதியாகமம் 22:1 சொல்லப்பட்டிருக்கின்றது, ஆபிரகாமை கடவுள் சோதித்தார். ஆபிரகாமை கடவுள் சோதித்தார் என்று அந்த 1ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டபோது அந்த இடத்தில் உற்சாகத்தோடு கீழ்ப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய ஒரே மைந்தன், முதிர்ந்த வயதிலே ஆண்டவர் அந்த குழந்தையை கொடுக்கின்றார்.
எனக்காக பலி செலுத்திடு என்று சொன்னபோது தைரியமாக அங்கே கடந்து செல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றவராக ஆபிரகாம் காணப்பட்டார். மோரியா என்கின்ற மலைக்கு நேராக தன்னுடைய ஒரே மகனை கொண்டு செல்கின்றார்கள். அந்த இடத்திலும் மகன் கேட்கின்றார், எல்லாம் இருக்கிறது, ஆயத்தமாக இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டபோது, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று தன்னுடைய மகனிடத்திலே ஆபிரகாம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அவருடைய பணியாளர்களை பார்த்து சொல்லுகிறார், நானும் பிள்ளையாண்டானும் அங்கே கடந்து சென்று கடவுளை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்க. நம்பிக்கையின் வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக வருகின்ற அந்த அனுபவங்களை அங்கே பகிர்ந்து கொள்கிறார். கடவுள் சொன்ன போது நான் மாட்டேன் என்று சொல்லவில்லை, அப்படியே கீழ்ப்படிந்து கடந்து செல்கிறார். லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற போது அங்கே பேதுரு இரவு முழுவதிலும் பிரயாசப்படுகின்றான், சோர்ந்து போய் காணப்படுகின்றான். ஒன்றுமே கிடைக்கவில்லை, ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. அப்போதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் கடந்து வந்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், வலப்பக்கமாக வலையை போடு என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி வலையை போடுகின்றான். திரளான மீன்களை பிடிக்கின்றான். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே ஆண்டவர் அங்கே நன்மைகளை கட்டளையிட்டார் என்று லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். விடுதலை பயணத்தை நாம் பார்க்கின்ற போது, யாத்திராகம புத்தகத்தை படித்து பார்க்கின்ற வேளையில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்கின்றார். எகிப்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக காணப்பட்டார்கள். அப்போது இவர்களை விடுவிப்பதற்காக பல முயற்சிகளை செய்கிறார். ஆண்டவராகிய கடவுள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கின்றார். இவர்கள் அந்த பாலைவனத்திலே வனாந்தரத்திலே பயணித்த போது கடவுளுடைய வார்த்தையை நம்பி கடந்து சென்றார்கள். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் கடந்து சென்ற நேரத்திலே அங்கே மன்னா கிடைத்தது, கூடாரம் இருந்தது, தேவையான எல்லா அருள் கொடைகளையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்திலே பிரவேசிப்பதற்கு கடவுளுடைய வார்த்தையை அதிகமாக பற்றி கொண்டார்கள் என்று திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வும் ஒருவேளை சோர்ந்து போன ஒரு நிலையில் இருந்தால் நம் ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நம் ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்து ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படுகின்ற நேரத்திலே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகத்தை படிக்கின்ற போது 28ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை படிக்கின்ற போது கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். அப்படி செவி கொடுக்கின்ற போது ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்ற நேரத்திலே கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார், மேன்மையான ஒரு வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்று அங்கே திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்வும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்றவர்களாக இருப்போம். ஒரு இளைஞன் தன்னுடைய இளமை பருவத்திலே ஆண்டவருக்காக வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆனால் வாழ்க்கையிலே பல நெருக்கங்கள் வந்தது. குடும்பத்தின் மூலமாக நெருக்கம், நண்பர்கள் மூலமாக உபத்திரவங்கள், வாழ்ந்த சமூகத்திலே எந்த சூழ்நிலையிலும் முன்னேறி செல்ல முடியாத அளவிலே அவன் உபத்திரவப்படுகின்றான். ஆனாலும் ஆண்டவருக்குள்ளே உறுதியாக இருந்தார். தினந்தோறும் ஜெபம் செய்வான், தினந்தோறும் திருமறையை வாசிப்பான், தினந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணி ஆண்டவர் தருகின்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி காத்திருந்து கடவுளை நோக்கி மன்றாடுகின்ற ஒரு அனுபவம் இளைஞருக்குள்ளே இருந்தது. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற அனுபவங்களும் வாழ்வில் இருந்தபடியினாலே வருகின்ற காலங்களிலே இந்த உபத்திரவங்களை தாண்டி பயணித்தபடியினால் ஆண்டவர் இந்த இளைஞரை ஒரு மேன்மையான ஒரு நிலைக்கு நேராக உயர்த்தினார். அமெரிக்க தேசத்திலே பெரிய ஒரு கம்பெனியிலே நல்ல ஒரு வேலை பார்க்கக்கூடிய அளவில் ஆண்டவர் இந்த இளைஞனை உயர்த்தினார். காரணம், சோர்ந்து போன அனுபவங்கள், உபத்திரவப்பட்ட நேரங்கள், இன்னும் வியாதிப்பட்ட தருணங்கள், பல மக்கள் மூலமாக வந்த நெருக்கங்கள், உடன் இருந்தவர்கள் எல்லாரும் பகைத்த அந்த அனுபவங்கள், இவைகள் மத்தியிலும் ஆண்டவர்களே அருமையான இந்த இளைஞன் உறுதியாக இருந்தார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினார். உண்மையான ஒரு நம்பிக்கை இவருடைய வாழ்விலே வெளிப்பட்டது.
அந்த நம்பிக்கையின் மூலமாக, கீழ்ப்படிதல் மூலமாக ஆண்டவராகிய கடவுள் அந்த இளைஞனை உயர்த்தினார். ஆம் அன்பானவர்களே, இந்த கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விதத்திலே சோர்வுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். இவைகளை தாண்டி நீங்கள் கடந்து வருகின்ற போது ஏன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும்? என்னுடைய வாழ்விலே நன்மை கிடைக்கவில்லையே, எத்தனை ஆண்டு காலமாய் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கின்றேன், இன்னும் சரியான ஒரு பதில் எனக்கு வரவில்லை என்று சொல்லி உபத்திரவத்தின் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்னவென்றால், என்னை நம்பினால், என்னை விசுவாசித்தால் உயர்ந்த வாழ்வை, உயர்ந்த நன்மைகளை தருவேன் என்று சொல்கிறாரே. அந்த வார்த்தையை பற்றி கொண்டு நம்பிக்கையின் பயணத்தை தொடருவோம். சோர்ந்து போக வேண்டாம், எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து போக வேண்டாம். ஆண்டவரை பற்றி கொண்டு அவர்களை உறுதியாக நிலைத்திருப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நிறைவின் பாதையிலே வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். கேட்ட சத்தியத்தை நம் ஒரு விசை எண்ணி பார்ப்போம். சோர்வை அகற்றுவது எப்படி? ஆண்டவர் சொல்கின்றார், ஜெபம் செய்ய வேண்டும், நீ என்னை நம்ப வேண்டும், அது மாத்திரமல்ல என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உலகில் வாழ்கின்ற நாம், நமது வாழ்வுக்குள்ளே ஜெப வாழ்வு எப்படி இருக்கின்றது? நம்பிக்கை நிறைந்த வாழ்வு எப்படி இருக்கிறது? கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கின்றோம், ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்ற அனுபவங்கள் நமது வாழ்வுக்குள்ளே இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து, ஒருவேளை இந்த சோர்வு நிமித்தமாக பின்தங்கிய ஒரு நிலையிலே விசுவாசத்தில் நாம் இருப்போம் என்று சொன்னால், அவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பற்றி கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போமா? அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த நாளுக்காக ஆண்டவரை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாய் காட்ஸ் ஏஞ்சல்ஸ் என்கின்ற யூடியூப் சேனல் வழியாக உம்முடைய சத்தியமான வசனங்களை புரிந்து கொள்ளும்படியாய், அறிந்து கொள்ளும்படியாய் கடவுள் தந்திருக்கின்ற மகிழ்ச்சியான அனுபவங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் கடவுளே, இந்த வார்த்தைகள் எங்களை தொட்டபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பல நிலைகளிலே நாங்கள் சோர்ந்து போகின்ற போது எப்போதும் நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும், இடைவிடாமல் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, அதற்கு நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்பிக்கையின்மை எங்கள் வாழ்வில் வருகின்ற போது, சோர்ந்து போய் காணப்படுகின்ற நேரங்களில் நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்தை பற்றி கொள்ளுகின்றவர்களாய், உம்மை நோக்கி பார்க்கின்றவர்களாய் மாறுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய வார்த்தைகள் சொல்லப்படுகின்ற நேரத்தில் அந்த வார்த்தைகளை கேட்டு விட்டுவிடாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நன்மையான ஈவுகளை எங்கள் வாழ்விலை சொந்தமாக்கி, உயர்ந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, வாழ்வின் உயர்வுகளை எங்கள் வாழ்விலை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அன்பின் கடவுளே, இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகின்ற அனைத்து உள்ளங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அத்தனை பேரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக ஆலயங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இன்னும் வெகு விரைவிலே நாங்கள் ஆலயத்திலே சென்று இறை மக்களோடு இணைந்து இறை பணியாளர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்க்க, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு தெளிவடைந்து உம்முடைய திருவிழா திட்டத்திற்கு என்று சொல்லி எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, வியாதிப்பட்டவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். பலவிதமான பாடுகளோடு கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்வில் ஆண்டவர் போதுமானவராக இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்விலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தந்தது என்று சொல்லி தம்முடைய பிள்ளைகள் நல்ல சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளட்டும். அனைத்து மக்களுக்கும் இந்த வார்த்தை ஆசீர்வாதமாகவே அமையட்டும். சுவாமி, எங்களை உம்முடைய கரங்களை தருகிறோம். உம்முடைய விருப்பப்படியே நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப திருப்பெயரில் மன்றாடுகிறோம், ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தைகளை இந்த நாளிலும் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். சோர்வை அகற்றுவது எப்படி என்கின்ற கருப்பொருளிலே நீங்கள் கேட்டிருக்கின்ற இந்த செய்தி
உங்கள் வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று ஆண்டவருக்குள் நான் நம்புகின்றேன். ஜெபம் பண்ணுங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் சோர்வை அகற்றுவார், பெரிய காரியங்களை செய்வார். அந்த நம்பிக்கையோடு கடந்து சென்று ஆண்டவர் தருகின்ற நன்மைகளை உங்கள் வாழ்விலை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். இறை அருள் உங்களோடு நிறைவாய் தங்கியிருப்பதாக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.